அந்த ராமு எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு இருட்டதுக்கு அப்புறம் உஷா அவனை கோயில்கிட்ட வர சொன்னதா போய் சொல்லு. அதுக்கப்புறம் குட்டையிலைய மட்டைய உரிக்காமலே பருப்ப நான் எடுத்துறேன். ராமு, தர்மலிங்கத்தையா பொண்ணு உஷா இருக்குல்ல, அது உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? இருட்டதுக்கு அப்புறம் கோயில் மண்டபத்துக்கிட்ட உன்னை வர சொல்லுச்சு. சரி, நீ போ, நான் வரேன். என்ன ராமு இங்கே சுத்திட்டு இருக்க? கோயில் மூணு அப்புறம் வந்திருக்கே, என்ன விசேஷம்? ஒண்ணு இல்ல குருக்கலையா, சும்மா காத்தாட எப்படி வந்தேன். சரி, நான் வரேன். அந்த ஆண்டவன் தன்னைத்தானே காப்பாத்திக்க முடியாத ஒரு துரதிருஷ்டமான சூழ்நிலையில நாம இப்ப இங்க கூடியிருக்கோம். இந்த ராமர் கோவில் நகைகளை இந்த ராமு தான் திருடினான்னு பஞ்சாயத்துக்கு தகவல் வந்திருக்கு. அதுக்கு பதில அந்த ராமம் சொல்லணும், இல்ல இந்த ராமம் சொல்லணும். ஏ ராமு, கோவில் நகைகளை நீ திருடினியா? ஆண்டவனுக்கு தான் தெரியும். என்ன பாம் போடுற? செஞ்சவன் உனக்கு தெரியாதா? நான் திருடினதை நீ கண்ணால பாத்தியா? பார்த்தவங்க சொன்னாங்க. ஓய் யோ குருக்கள, ஐயா, ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு தேங்காயை உடைச்சு தட்டுல வைக்கிற மாதிரி இந்த பப்ளிக் மொத்தத்துக்கு சொல்லு. நான் கோயிலை சாத்திட்டு வந்துட்டு இருக்கிறதே இந்த ராமு இருட்டுல அங்க தெரிஞ்சுட்டு இருந்ததை நான் பார்த்தேன். எதுக்குடா வந்தேன்னு அவனை கேட்டேன். பதில் சொல்லாம திருட நாட்டம் முழிச்சான். ராமு, நீ அந்த சமயத்துல அங்க என்ன செஞ்ச? ஏ ராமு, பதில் சொல்ல மாட்டியா? இப்போ சொல்றதுக்கு என்கிட்ட பதில் எதுவும் இல்ல. அப்படின்னா நீ கோயிலுக்கு போகலையா? போன, ஆனா திருடுறதுக்காக நான் கோயிலுக்கு போவேன். இந்த பாருங்க, சும்மா இந்த கேச நாறு மாதிரி எவ்வளவு நேரம் தான் இருப்பீங்க? அந்த கோயில் நகை திருநது இவன் தானே தெரிஞ்சு போச்சு. இதை விட வேற சாட்சி என்னங்க வேணும்? என்னங்க, நம்ம ஊரு பிள்ளைங்க தப்பு பண்ணா அது பெத்தவங்க வளப்புல உள்ள குறை அப்படின்னு தானே நம்ம ஊர் பஞ்சாயத்து நம்புது. அப்படி தப்பு செஞ்ச பையனை அவனை பெத்தவங்களை விட்டு 50 சவுக்கடி அடிக்க வைக்கணும். அதான வழக்கமான தீர்ப்பு. இவன் தப்பு செஞ்சிருக்கான், கூப்பிடுங்க அவன் அம்மாவை, கொடுக்க சொல்லுங்க 50 சவுக்கடி, பட்டையா உரியணும். பார்வதியம்மா, ஐயா, என் மகன் இந்த மாதிரி செஞ்சிருப்பான்னு நீங்க நம்புறீங்களா? அவனுக்கு இந்த கையால சோத்த ஊட்டி வளர்த்தேனே தவிர பொய்ய ஊட்டி வளர்க்கலையா. என்னங்க இது பஞ்சாயத்தா? எனக்கு தெரியலீங்க. இங்க பாருங்க தர்மலிங்கா, உங்களால முடிஞ்சா இந்த அம்மா விட்டு இவனை அடிக்க வைங்க, இல்ல பஞ்சாயத்து முடிச்சிருங்க. பார்வதி அம்மா, உன் மகன் நகை எங்க வச்சிருக்கான்னு நீங்க சொல்ல வை. அவன் கோயில்ல என்ன செஞ்சான்னு கேளு. இங்க பாருமா, தாய் ஸ்தானத்துல இருந்து நீ வேதனைப்படுற அளவுக்கு ஒரு நிரபராதிக்கு தண்டனை கொடுக்கறதுல பஞ்சாயத்து பெரியவங்களான நாங்களும் வேதனைப்படுறோம். ஆனா உன் மகன் தான் நல்லவன் நிரூபிக்க முடியாதப்ப நீ தண்டனை தரதை தவிர வழி இல்லை. ராமு, ஏன்பா என்ன பிடிவாதம் பிடிக்கிற? செஞ்ச தப்ப ஒத்துக்கு. திருடின நகைங்களை பஞ்சாயத்துல ஒப்படைச்சிட்டு நாளை காலையில வரைக்கும் உனக்கு டைம் தரேன். நாளைக்கு காலையில வரைக்குமா? சரி, விவகாரத்தை அழுகின தேங்காயாட்டம் குப்பையில போடாம பொழுது விடிஞ்சது கோயில் நகைகளை கொண்டு வந்து இவன் ஒப்படைக்காம போனா என்னங்க, போலீஸுக்கு போன் பண்ணி வரவழைச்சிருங்க. அவங்க இவனை கம்பி எண்ண வச்சிருவாங்க. ஒன்றில்லை நைனா உலகம் எந்தில்லை நைனான்னு கவிஞர் பிரைசூடன் பாட்டை பாடி பஜனை பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். பஜனை யார் செய்வாங்கன்னு பொழுது விடிஞ்சது. ராமரோட நகைகளை எவன் திருடினான் அந்த ராமருக்கு தெரியும். அவருக்கு காவலா இருக்கிற ராம பக்தனான அந்த அனுமாருக்கும் தெரியும். அவர் நாளைக்கு பக்தாஞ்சனைனா பக்தர்களை காப்பாத்துவாரு. வீராஞ்சனைனா அவர் பொங்கி எழுவார். என்னத்தை எழுவாரு? தேங்காய துருவறதுக்கா? இங்க கண்ணுங்காலம் நல்லா இருக்கிற பசங்களே அசையாம உட்கார்ந்து இருக்கானுங்க. ஓஹோ, நாளைக்கு அந்த வீராஞ்சனேய சுவாமி வந்து இவரு ஒரு ஸ்ரீராமச்சந்திரனுங்கோ அப்படின்னு ஊர் பூரா டமாரா அடிப்பாரா? அடப்பட புண்ணாக்கு, போங்கயா போங்க. ராமு, ராத்திரி பூரா இங்கே படுத்திருந்து ஆஞ்சநேய சாமி சிலைய
இளநீய கொண்டு போற மாதிரி கோணி பையில கொண்டு போகலான்னு ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டு இருக்கியா? என்ன சத்தமே வரல? ஆஞ்சநேய சாமி டிடிசி பஸ்ல வந்து ஊர் ஜனங்களுக்கு தெரியப்படுத்துறது என்னன்னா, என் பக்தன் ராமு சிறந்த பக்திமானுங்கோ அப்படின்னு ஊர் பூரா தமுக்கு அடிப்பார்னு சொன்னியே, ஏன் வரல? பஸ் லேட்டா. பக்த அனுமான் பக்தர்களை காப்பாற்றுவார்னு சொன்னேன். வீர ஆஞ்சநேயன் பொங்கி எழுந்து ரெண்டா கிடைச்சிருவார்னு சொன்னேன். எங்க வர சொல்லு, வர சொல்லியா? வர சொல்லுங்க. ஐயா, என்ன காப்பாத்துங்க. குருக்களையா, என்னாச்சு? என்ன மூட்டை இது? ஏதோ நகைங்க மாதிரி இருக்க. ஐயா, கோவில் நகைங்க. என்ன தண்டிச்சிடாதீங்கோ, என்ன மன்னிச்சிருங்கோ. அப்படின்னா இந்த கோயில் நகைங்களை எல்லாம் இந்த முத்தின தேங்காய் முத்தையும் பேச்ச கேட்டு நாங்க தான் இந்த நகையெல்லாம் திருடிட்டோம். பழிய ராவு மேல போட்டையா. ஏய், என்னடா உளறீங்க? உங்க பாட்டையை கிளப்பிடுவேன். கோயில் நகைங்களை திருட வச்சுட்டு மிரட்டி உங்க வாயை அடைக்க நினைக்கிறியா? ஐயா தர்மலிங்க ஐயா, நாங்க உண்மையை தான் சொல்றோம். பகவான் முன்னாடி கற்பூரத்தை வேணாலும் அடைச்சு சத்தியம் பண்றோம். நான் வேற கற்பூரத்தை மட்டுமல்ல, ஒவ்வொருத்த வீட்டு வழக்கி அணைச்சு சத்தியம் பண்றேன். நான் இதை செய்ய சொல்ல உங்க குட்டையிலைய மட்டை. அந்த மட்டையை வச்சுதான் இது வரைக்கும் ஊர் ஜனங்க பயத்துல அடிச்சுட்டு இருந்தேன். நீ வாய மூடு. குருக்களையா, நடந்தது என்னன்னு சொல்லுங்க. இன்னும் என்ன நடக்கணும்? நான் பண்ண மகா பாபத்துக்கு ஆஞ்சநேய சுவாமி என் கனவுல வந்து என் முதுகுல வத்தல வாசிச்சுட்டார். ஆஞ்சநேயர் வந்தாரா? அவரேதான். அப்படின்னா ராமோட பாட்டை கேட்டு அந்த ஆஞ்சநேய சுவாமி அனுகிரகம் பண்ணிருக்க. இந்த கலியுகத்துல கூட தெய்வம் இருக்குங்கிறத நம்ம ராம நிரூபிச்சுட்டான். முத்தையா, நிரபராதியான ராம மேல நீ பழி சுமத்தின. அவனை சவுக்கால அடிக்க வச்ச. அந்த பாவம் உன்னை சும்மா விடாது. போலீஸ் வந்துருச்சு. போலீஸ் தான். அவங்க வந்திருக்கிறது ராமுவுக்காக இல்ல, இவங்களுக்காக. தள்ளாதே, தள்ளாதே. இன்ஸ்பெக்டர் சார், மறுபடியும் அவங்க இந்த மாதிரி செய்யாம இருக்க இழுத்துட்டு போய் புத்தி போட்டுங்க. நில்லுங்க. உங்க போலீஸ் கொடுக்கிற தண்டனைக்கு மேல இவன் இங்க அனுபவிக்க வேண்டிய தண்டனை இன்னொன்னு இருக்கு. என்னது? இந்த கிராமத்துல சின்னவங்க தப்பு செஞ்சா பெரியவங்க தண்டிக்கிறதும், பெரியவங்க தப்பு செஞ்சா சின்னவங்க தண்டிக்கிறதும் வழக்கம். அப்படித்தானே தர்மலிங்க ஐயா? கரெக்ட் ராமு. டேய், கூட்டிட்டு வாங்க முத்தையா மகனை. ஐயா, இது அநியாயங்க. ஏன் இவனுக்கு ஒரு நியாயம் உனக்கு ஒரு நியாயமா? ஊர் மக்கள் எல்லாரும் என்ன சொல்றீங்க? என் கையால எங்க அப்பாவுக்கு நான் பரிசு தரணுங்கிறீங்களா? பார்த்த காசவள்ளி கக்கரச்சியா? வா மன்னாரு, வா வா. வாவ், என்னது இது? பரிசு வாங்க வேண்டிய எங்க அப்பா கைக்கு விளங்க மாட்டிருக்கீங்க. முதல்ல இந்த சவுக்கு பிடிக்கண்ணா. சவுக்கா? வாய். உங்க அப்பனை போடு போடுன்னு போட்டு புரட்டி எடுக்கிறது. எங்க அப்பா வேணா சவுக்கால் அடிச்சா நாளைக்கு என்ன கொண்டே போட்டுருவாரு. இது பஞ்சாயத்தோட தீர்மானம். நீ அடிக்க முடியாதுன்னா பஞ்சாயத்து உனக்கு தண்டனை கொடுக்கும். மன்னிச்சிருப்பாத. கம்பல்சரி. there is no way. Dude. கோப்பண்டாடா, என்னைய அடிக்கிறது அசிங்கண்டா. சின்ன வயசுல நடிக்கல, இப்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஒரே ஒரு போடுதான். இப்படி வா, இப்படி வா, ஓட வா.